ஆந்திராவின் காக்கிநாடா அருகே புயல் கரையை கடக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. சென்னைக்கு 970 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தற்போது தகவல் வெளியிட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஸ்ரீதர். இது தொடர்பான முழு விவரம். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நேற்று உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வங்கக்கடலில் மையம் கொண்டிருக்கிறது. சென்னையிலிருந்து 970 கிலோமீட்டர் கிழக்கு தென்கிழக்கு திசையில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வங்கக்கடலில் மையம் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நாளையும் 27ஆம் தேதி அதிகாலை வாக்கில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் புயலாக வலுவடையக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. புயலாக வலுப்பெற்ற பின்பு தொடர்ச்சியாக வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தீவிர புயலாக 28ஆம் தேதி காலையில் வலுவடைந்து அதன் பிறகாக மீண்டும் வடக்கு வடமேற்கு திசையிலேயே ஆந்திர கடலோர பகுதிகளில் மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினத்திற்கு இடையே காக்கிநாடாவிற்கு அருகே இந்த புயலானது தீவிர புயலாக கரையை கடக்க உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தற்போது வெளியிட்டுள்ளது. புயலானது தீவிர புயலாக கரையை கடக்க இருப்பதால் கரையை கடக்கும் நேரத்தில் 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 110 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறைக்காற்று வீசக்கூடும் என்ற ஒரு தகவலை இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்போது அறிவித்திருக்கிறது. வங்கக்கடலில் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை காலத்தில் முதல் புயலாக உருவாக உள்ள இந்த மோந்தா புயல் ஆந்திராவில் கரையை கடக்க உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.